அர்ச்சனை பத்து அர்ச்சனை பத்து அர்ச்சனை சொல்ல 10 ரூபாயா? அது அர்ச்சனை 10. ஏன் எல்லாரும் இடி விழுகும் போது அர்ச்சனை பத்துன்னு சொல்றாங்க தெரியுமா? அர்ச்சனா 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 இடிக்கு உகந்தவன் யாரு? அர்ச்சனை. அர்ஜுனா என் தலையில விழுக போற இடி அங்கிட்டு பத்துடா. அதே அர்ச்சனை பத்து அர்ச்சனை பத்துன்னு எல்லாரும் சொல்றது. ஐயோ கைதட்டு வரலையே. நான் கண்டிப்பா எல்லா ஊர்லயுமே இடி விழுந்தா அதான் சொல்லுவாங்க, அர்ஜுனா அர்ஜுனா அர்ஜுனாம்பாங்க. ஏன் அன்னைக்கு அர்ஜுனனாகப்பட்டவன் எங்க அக்கா சொன்னா எதுக்குறேன் உண்மைதாக்கா. இடி விழும் போது என்ன சொல்லுவாங்க? அர்ச்சனை பத்துன்னு சொல்லுவாங்கல்ல. இடிக்கு உகந்தவன் அர்ச்சனன். அர்ஜுனா அர்ச்சனை பத்து அர்ச்சனை பத்துனா இந்த ஆடு இங்கே நின்றுச்சு அங்கிட்டு பத்துவோம்ல. அதனால அர்ச்சனா அங்கிட்டு பத்துனா நம்ம மேலே விழுக போகிற இடியை அங்கிட்டு பற்றி விட்றா. அதனாலதான் அர்ச்சனை பத்துன்னு சொல்கிறாங்க. ஏன்னு கேட்டீங்கன்னா நீங்கள் நம்பலைன்னா நான் ஊருக்கு போயிடத்தா. நம்புறீங்களா? ஐயா நம்புறீங்களாயா? ஐயா போய் இல்லைன்னா காலில் புளியா புரிஞ்ச சொந்தக்காரங்க என் தாய் வில்லியே உலகத்தில் தமிழையும் பூரா அதைத்தான் நானும் சொன்னேன், காலில் போய் விளியான்னு. ஏன்னா அன்றைக்கு இடியாகப்பட்டதை தன்னுடைய அம்புகளால் நிறுத்தியவன் யார் அப்படின்னு அர்ஜுனன் ஒரு ஆள் தானா. இடியவே தன்னுடைய அம்பால அப்படியே கூடார மாதிரி வச்சாராம். அதனாலதான் உள்ள அந்த இடினால உள்ள போக முடியல. எங்க ஊர்ல ஒருத்தன் இடியை நிப்பாட்டினேன். திருத்துன்னு ஓடியாச்சு நிறுத்திருச்சேன். எப்படி? எங்க ஊர்ல ஒரு பொம்பளை வேறு பூச்சண்டு அது பட்ட பேர் இடி. ஏய் நான் எதை கேட்டா நீ எதை சொல்ற? அப்ப வாங்க கதை பாட வருவான். லட்சுமணன் அவனுக்கு வேலை என்ன? அண்ணனையும் அண்ணியும் பாத்துக்கிறது. ஆமா உண்மை. அண்ணனை அன்னைக்கும் ஒரு வீட்டை அமைச்சு உள்ள உட்கார வச்சுட்டு உண்மை. இவன் என்ன பண்ண? வெளியே இருந்தேன். ஏன் இவனும் உள்ள இருக்கலாம்ல? இருக்க முடியாது. ஏன் அவன் மட்டும் வெளியே நின்ன? இருக்க முடியாது. ஏங்கிறேன். அவங்க டிசா டிசா ஏய் ஏய் ஒன்னு இழுத்து விட்டு போற. டிசா டிசா போயிரு. சம்பளம் கொடுக்காம தெருவில் விட்டு போயிருவேன். ஏன்னு பாருங்களேன். டிசா டிசான்னு யாரும் சொல்ல சொல்றேன். அது திமிரு வேற என்ன? திமிருதே. ஒன்னு பகல்லனாச்சும் கொஞ்சம் நேரம் உள்ள போய் இருக்கணும், இல்ல இரவுலனாச்சும் போகணும். அவன் ஒரு நிமிடம் கூட அந்த வீட்டுக்குள்ள போறேன். ஏன் போக மாட்டேங்குது? அண்ணனும் அண்ணன் மனைவியும் உள்ள இருக்கும் பொழுது நாம் சென்றால் அவர்களுக்கு இடையூறாக இருப்பது. அப்படி என்னதான் அவங்க செஞ்சாங்க கலட்டுறாங்க? அவங்க உள்ள வந்து அதிரசம் 2 வடியும், முறுக்கு புளிவதல், ஊறுகாய் மட்டை மடித்தல். ஏக்க இது என்னங்க ஊறுகாய் கம்பெனி மாதிரி என்ன கேட்டா? நான் என்ன கேட்டா நீ என்ன? வீட்டுக்குள்ள போய் என்ன பண்ண அந்த கொடுமையா? ஐயா இருட்டுக்குள்ள படுத்து கிடந்தான் தேளு கடிச்சு போச்சுன்னு ஒரு ஆள் சொல்றாரு. இருட்டுக்குள்ள நீ படுத்து கிடந்த தேளு எங்கன்னு வந்துச்சு எப்படி வந்துச்சுன்னா இருட்டுக்குள்ள அவனுக்கு என்ன தெரியும்? அப்படி கிடையாதுங்க. வீட்டுக்குள்ள என்ன எனக்கு என்ன தெரியும்? வேணும்னா ஒன்று செய்யுங்க. லட்சுமண ராமர் மறுபடியும் சீதா வர சொல்லுங்க. நான் வேணா அவங்க வீட்டில் போய் செக்யூரிட்டியா இருக்கேன். எதுவும் ஆதாரங்க தான் இருந்தால் வந்து சொல்றேன். நீ செக்யூரிட்டியா இருக்கியா? விலகன மாதிரிதான் வீடு. சரி விடுங்க, ராமாயணத்தை விடுங்க. சரியா வாங்க நேரா சிலப்பதிகாரத்துக்கு போவோம். இதெல்லாம் தெரியுமில்ல? அது நான் படிச்சிருக்கேன். அப்படி அப்படி புராண புயல் தான். நீங்க வாங்க. சிலப்பதிகாரத்தில் கதாநாயகன் யார்? மணிமேகலை. ஏய் கதாநாயகன் யாரியா? விஷால். விஷால் உள்ள எவனை ஏவி விட்டியா? எவன் தெரியல. கோவலன். தப்பு. ஏன்னா இந்த ஊர்ல வந்து நீங்க எதையும் சொல்லிட்டு போலாம்ன்றீங்க. சொல்லாதியா நீங்க எவ்வளவு வரீங்க ஞானமான வீட்டு பிள்ளைன்னு எனக்கு தெரியும். சரி கதாநாயகன் யாரு சொல்லியா பாப்போம். நீ யார சொன்னீங்க? கோவலன். கோவலன் தப்பு. எதுல கதாநாயகன் கேட்டியா? சிலப்பதிகாரம். சிலப்பதிகாரத்துல கதாநாயகி கோவலனே இல்லை. வேற யார்? சிலப்பதிகாரத்துல கதாநாயகி யாருன்னா கோவலன். ஏய் ஏய் ஏதாச்சும் சொல்லிட போறியா? போய் தொலையாங்கிட்டு. நான் கூட சரி ஏதோ வேற முக்கியமான விஷயம் சொல்ல போறாரு அப்படின்னு பாக்குறேன். உங்களுக்கு என்ன தெரியும்? ஏய் ஏய் இந்த திமிரான கேள்வியை என்கிட்ட வச்சுக்க கூடாது. இங்க பாக்க நான் சரியா? கதாநாயகன் கோவலன் தானே? கோவலனுடைய மனைவி யாரு? கோவலை மனைவி இருளாண்டியோட பேத்தியா மகன். எதுக்கு வர்றியா? என்னை ஏன்டா இழுத்துட்டு போறியா? கேட்டா ஒரு சரியான பதில் சொல்றாங்களா? ஏதாவது இழுத்துட்டு போறேன் நான் மாட்டிக்கிறேன். நீ ஏன்ட்ட கேளுங்க, சின்ன பிள்ளை. சரி வாங்க. கோவலன் மனைவி யார்? கோவலனுடைய மனைவிதான். அதுதான் மனைவி எனக்கும் தெரியும். யாரு? அந்த அம்மா பேரை சொல்லக்கூடாது. ஏன்னா எங்க அம்மா சொல்லியிருக்கு என்னன்னு பொம்பளையாள பேரை படப்படன்னு சொல்லாதப்பா. ஏன்னா அவங்களுக்கு நம்மளுக்கு திட்டி முறைப்பாடு அதெல்லாம் இருக்குன்னு சொல்லியிருக்கு. கோவலனோட விட்டுருக்காங்க மனைவி. யோ யோ உனக்கும் தெரியாது. ஆனா உனக்கு தெரியுமா தெரியாதா? தெரியுமுங்க. யாரியா?
என்ன கேட்டீங்க? கோவலன் மனைவி யார்? கோவலை மனைவி யாரு? கோவலன் பொண்டாட்டி. நாராயணா, உனக்கு நேரம் சரியில்லைன்னு நினைக்கிறேன். ஒழுமுறையா ஓடியே போயிரு. ஏற்கனவே இந்த வாடை ஆச்சு விட்டியா, அப்புறம் ஏன் வந்து கோவலன் மனைவி யார்? நல்லா சொல்லிருங்க. தாங்கள் திருவாயால் சொல்ல நான் கேளுகிறேன். கண்ணகி. என்னையா நீ எதை கட்டாலும் இல்ல இல்லங்கிற? கண்ணகி கிடையாது, தப்பு. வேற யாரு? அவன் மனைவி வேறு வந்து கண் அகி, கண் நெய்யின்றிய. யார்கிட்ட காசு வாங்கன்னு பார்க்குறேன்? அங்கே போய் செவத்தை முட்டிட்டு திரும்பி வருவேன். இது ஒரு நடிப்புன்னு நம்ம நினைக்கிறேன். கோவலன் மனைவி யார்? நான் சொன்னேன் தப்பா தவறாயா? சொல்றது தப்பு தாங்க. தப்பு தானா? கோவலை மனைவி யாரு? புதுக்கோட்டை 3வது தெருவுல இருக்கிற கண்ணாத்தா. கடவுளே, இப்படா அந்த இரவை சமாளிக்க போறேன். சரி வாங்க. கண்ணகி. ஏன் கோவலன் கண்ணகியை விட்டு போட்டு இன்னொரு பெண்ணை தேடி போனேன்? அந்த அம்மாவுக்கு என்ன உடம்பு பிரச்சனையோ? உடம்பு பிரச்சனையா? எதுக்காக விட்டுட்டு போனேன்? போயிட்டேன், விட்டுட்டு போயிட்டேன். ஏன் கண்ணகிக்கு என்ன குறைபாடு? கண்ணகிக்கு என்ன குறை? எதுல குறை? அதான் விட்டுட்டு போயிட்டாரு. ஏய், அவரு கூட வருத்தப்பட மாட்டாரு. நீங்க ஏன் அழுகிறீங்க? டேய் என்னடா? கண்ணகியை விட்டுட்டு போய் அடாடா, அப்படி போய் அந்த பொம்பளை சொத்து சுத்து சோத்தலாம். ஏய் அப்பத்தா கண்ணகி அப்பத்தா என்னையா பண்ணிட்டு இருக்க ரெண்டு பேரும்? எங்க அப்பத்தா தாங்க. மங்களமா இருக்கிறதுல அழுகாதையா? சொத்தை பூரா அந்த குச்சிக்காரி முண்டை அழிச்சு விட்டாலே. கண்ணகி அப்படியேப்பட்ட பொம்பளை எங்க அப்பத்தா. நாராயணா, அவளை கூட்டு போய் அழிச்சு விட்டாருங்க தாத்தா. யாரு சொத்தை யாரையா அழிச்சது? அதைத்தான் ஏதாவது புலவரில் அழுதுகிட்டு இருக்கே. யாரியா? எதுக்கு அழுகணுங்கிறேன்? நீ எதுக்கே அழுகணும்? ஒரு கண்ணகின்றது மதுரை எரிச்ச கண்ணகி எவ்வளவு ஒரு உத்தம தாய். அதை விட்டு இன்னொரு பொம்பளை நோங்கி இருக்கா அப்படின்னா எதுக்காக நோக்குனார்? என்னமோ அதுட்ட 100 காசு இருந்திருக்கும். கடவுளே, கடை இல்லைங்க, ஒரே ஒரு வளைகு கடை மட்டும் தள்ளிட்டு போவார். அந்த கடை இல்லை. யோ கடவுளே, நாராயணா, கண்ணகி இடத்துல போய் கண்ணகியை விட்டு இன்னொரு பெண்ணை தேடினேன். இன்னொரு பெண்ணு யாரு? மாதவி. மாதவி. ஆனா இதுல என்ன ஒரு இதுன்னு பாருங்களேன். கண்ணகிக்கு பிள்ளை கொடுக்காம மாதவிக்கு ஏன் பிள்ளை கொடுத்தேன்? கருப்பு போய் அப்படி இருந்திருக்கு. எது கேட்டாலும் ஏட்டி பிடிக்க பேசிட்டு இருக்க? மனுஷனா இல்ல டாக்டரா? இல்லங்க, நான் கேட்கற புரிதா இல்லையா? நான் என்ன குறை சொன்னேன்? கண்ணகியோட ஒன்னா இருந்தானா மாதவியோட ஒன்னா இருந்தானா? ஒன்னா இல்ல. எப்படி? இதுதாயாங்கண்ண ஒரு ரகசியமான. கண்ணையோட ஒன்னா இருந்தாரு. அப்படி இருக்கும்போது பால் பாக்கெட் போட வந்துட்டேன். நல்ல மரியாதை இல்லையா? என்னைக்கு இருந்துச்சு இன்னைக்கு இருக்க போகுது? கேட்டதுக்கு பதில் தெரியுமா தெரியாதா? மாதவிக்கு பிள்ளை கொடுத்துட்டார்ல. கொடுத்துட்டேன். இந்த பிள்ளையிட்டு உங்களுக்கு எதுவும் பிரச்சனை இருக்கா? எனக்கு எந்த பிரச்சனை இல்லை. வளரும் பிள்ளை வளர்ந்துட்டு போகுது. மாதவி நல்லா இருந்துட்டு போற. ரெண்டும் பொம்பளை. ஏன்னா பொம்பளை வந்து பாவத்துல இருக்கவே கூடாது. ஐயா, மாதவியை கட்டும் போது கண்ணகி எங்க அப்பத்தா விட்டு கொடுத்துருச்சு. அப்புறம் இதுல என்ன இருக்கு? இதுல எதுக்கு நமக்கு என்ன பிரச்சனை? முடிஞ்சுச்சே. பொம்பளைக்கு பொம்பளை ஒத்து போனா நம்ம என்ன பண்றது? என்னத்தா நாய வேணாமா? அவ்வளவு அக்கா தங்கச்சி அடிச்சுக்கிறோம். அது விட்டு கொடுத்ததா இருக்கட்டும். இந்த பிரச்சனையே இந்த ஊர்ல கிழத்துறிய இல்ல. நாங்க எல்லாரும் கல்யாணத்துக்கு போனோமா இல்ல அதுக்கு நாங்க எதுவும் மோதறது போடாம போட்டுமா? ஏன் நீதானே புராண புயல் அப்படின்னு எத்தனையோ நாடுகளை பெரும்பெரு சிகரத்துல எந்திரிச்சனை யாரு சொன்னது? நீ தானே சொன்ன. அதுக்காக யாரோட கூடனே பிள்ளை எங்க வந்துச்சு. சரி விடு, அதை விடியா. பிள்ளை கொடுத்தால மாதவிக்கு. ஆமா. மீண்டும் ஏயா போய் கண்ணகிட்ட போய் சேர்ந்தேன்? போயிருக்கொண்டு தானே அப்படியே. அவ்வளவு வெறுப்பு தட்டி இருக்கு. பச்சை உடம்புக்காரி எங்க அப்பத்தா காஞ்ச உடம்புக்காரி. ஏய், கண்ணகிட்ட போனேன். கண்ணகியை விட்டு மாதவிட்ட போயிட்டேன். மீண்டும் மாதவியை விட்டு தான் பிள்ளை இருக்குதுன்னு கொஞ்ச நேரத்தை நினைச்சு பார்த்தானா அங்கிருந்து மீண்டும் கண்ணகிட்ட வர்றேன். கண்ணகியை விட்டு எங்கேயோ கூட்டிட்டு போறேன்? ஐயா, ட்ரெயின்ல ஏறி புதுக்கோட்டை வர்றவன் அங்கிருந்து பஸ் பிடிச்சி கிராமத்துக்கு போறது இல்லையா? இல்ல, கண்ணகியை மீண்டும் எங்கேயோ கூட்டிட்டு போனேன். விட்டுட்டு போனேன். எங்கனையே விட்டு போயிட்டாப்புல. மீண்டும் ஏன் கூட்டிட்டு எங்கேயோ கூட்டிட்டு போனேன்? நீ வேணா நீ காலத்தை கூட அடுத்து கொண்டு. ஏன்னா இந்த மாதிரி எந்த சாமியாரும் நீ கேட்டதில்லை. எங்கே விட்டுட்டு போனேன், எங்க நின்றுச்சு அந்த அம்மா, அன்னைக்கு என்ன சாப்பாடு சாப்பிட்டுச்சு, என்ன சேலை கட்டி இருந்துச்சு, இதுதான் நான் என்ன. யோ வா, இப்ப நீ ஆடைய சொன்னல,
மகாபாரதம். மகாபாரதத்தின் கதாநாயகன் வில்லன்னா யாரை சொல்லுவான்? ரெண்டுமே கதாநாயகன் வில்லன்னா யாரை சொல்லுவான்? பரமாத்மா கிருஷ்ணரை சொல்லுவோம். அவர் தான் சொல்லுவோம். அப்படி அவர் மேல ரொம்ப பிரியமா இருந்தவள் யார் அப்படின்னா திரௌபதி தான். அண்ணன் தங்கச்சின்னு ஒரு உறவோடு. அப்படிப்பட்ட திரௌபதியின் துகில் என்று சொல்லக்கூடிய ஆடையை எதற்காக அவிழ்த்தான்? அருமையான கேள்வி இது. துகில் துகில் பஞ்சபாண்டவர்கள் ஐவர். பஞ்சபாண்டவர்கள் ஐவருடைய மனைவி தான் திரௌபதி. திரௌபதி அவ பேர் தான் பாஞ்சாலி. அத்தனை பேர் அமர்ந்திருக்கும் பொழுது திரௌபதியினுடைய அந்த சேலை என்ற துகிலை உரிந்தார்கள். யார் உரிந்தது? யார் உறிஞ்சது இருக்கட்டும். அந்த உறிஞ்ச சேலை பாலிஸ்டரா உரிந்தது. அந்த உறிஞ்ச சேலை உறிஞ்சாங்கல்ல, அது பாலிஸ்டரா காட்டணும். ஏய் துகில் 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 துகில்னா என்ன? ஆடை. ஆமா. அப்ப அந்த ஆடைய